திருவாரூர் அருகே பருத்தி விவசாயி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டுள்ளார். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜசேகர் தருகிறார். ராஜசேகர், தற்கொலை செய்து கொண்ட விவசாயி எந்த ஊரை சார்ந்தவர், என்ன விவரம்? திருவாரூர் அருகே காப்பனாமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்தவர் விவசாயி ரமேஷ். இவர் இவருடைய தந்தை ஐயாதுரை ஒரு ஏக்கர் நிலம் சொந்தமாக வைத்து அதில் பருத்தி சாகுபடி பயிரிட்டுள்ளார். இந்த ஆண்டு நமக்கு கிடைக்க வேண்டிய காவிரி நீர் வராதாலும், அதே போல போதிய பருவமழை பொய்த்து போன காரணத்தினாலும் இந்த ஆண்டு முழுவதுமாக நெல் சாகுபடி பாதிக்கப்பட்டு வறட்சி மாநிலமாக ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் விவசாயி ரமேஷ் என்பவர் குறைந்த அளவில் தண்ணீரை வைத்துக் கொண்டு பருத்தி சாகுபடி செய்துவிடலாம் என்ற எண்ணத்தில் அவர் இந்த ஆண்டு 1 ஏக்கர் பருத்தி சாகுபடியில் ஈடுபட்டிருந்தார். தற்போது அதற்கு கூட தண்ணீர் இல்லாத காரணத்தினால் அந்த பயிரிடப்பட்டிருந்த பருத்தி முழுவதுமாக கருகி உள்ளது. இதனால் பருத்தி பயிரிட்டதற்கு அருகில் உரம் கடன் வாங்கியிருக்கிறார். அதே போல நகைகளை வைத்து கடன் வாங்கியிருக்கிறார். இந்த கடன்களை எப்படி அடைப்பது என்று தெரியாமல் வீட்டில் புலம்பிய அவர் தன்னுடைய வீட்டின் கொல்லைப்புறத்தில் மண்ணெண்ணெயை ஊற்றிக்கொண்டு தீ வைத்த அவர் இறந்துள்ளார். தற்போது அவர் உடல் திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக வைக்கப்பட்டிருக்கு. மேலும் குடவாசல் காவல்துறையினர் இது குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். வயது என்ன இவருக்கு? இவர் சொந்த நிலம் உள்ளவரா? கண்டிப்பாக இவருடைய நிலம் என்பது இவருடைய தந்தை பெயர் ஐயாதுரை அவருடைய பேரில் தான் இருக்கிறது. அவருக்கு வயதான காரணத்தால் இவர் தான் அந்த நிலத்தை தன்னுடைய கவனத்தில் பார்த்து வருகிறார். இவருடைய ரமேஷோட வயது பார்த்தீங்கன்னா 45 வயது, சிறிய விவசாயி, ஒரு சிறிய வயதுடையவர் தான், 45 வயதுடையவர். தற்போது இந்த பருத்தி சாகுபடியால் கடன் தொல்லையின் காரணமாக இவர் இறந்திருப்பதாக இவர்கள் உறவினர்கள் நம்முடைய தகவல் தெரிவித்திருக்கிறார்கள்.